தலைவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்தது. ஸோ அதனால ஃபன் பாய் சம்பவம் தான். நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி போன வாட்டி லியோவில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருந்தது. இந்த வாட்டி கேரக்டர்ஸை கம்மி பண்ணிட்டு மோர் பீப்புள் ஃபோக்கஸ்டாக இருந்தது. ஸோ தலைவருக்கு ஒரு நல்ல படமாக தான். அவருக்கு ஏற்ற மாதிரியான வில்லனிசமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆமீர் கான் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே டாப் நாச்சா, எல்லாமே பர்ஃபெக்ட். எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஹைப் பெருசாக இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இருக்கு. அது ஃபுல்ஃபில்டா எப்படி அதை அணுகலாம்? ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எல்சியூன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று தான் லோகேஷோட அப்டேட் கொடுத்தாரு. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் மேபி படம் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிரிப்பிங்காக இருக்கா ஸ்க்ரீன் பிளே, இல்லை எங்கேயாவது கொஞ்சம் ஸ்லோ ஆகுதா? எங்கேயுமே ஸ்லோ கிடையாது. லைக் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன? தலைவர் ஒரு படத்தில் ஒரு விஷயம் ஹைலைட்டாக இருக்கும்ல, அப்படி கூலி பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும்? அவரோட ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டிருக்காங்க. ஸோ அது வந்து லைக் இந்த தலைவர் படத்துலையும் பார்த்ததில்லை அவ்வளோவா. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு சீனாக இருந்தது. லோக்கி வந்து தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா பண்ணியிருக்காரு. அவர் லோக்கி ஒரு ஃபேன் பாய் சம்பவமா பண்ணிருக்காரு. லைக் கார்த்திக் சுப்ராஜ் தான் பண்ணாரு. அதுக்கு அடுத்தபடியா லோக்கி கிறிஸ்டர் இருக்கு சார். நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு சார். எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கு. சூப்பர். அவர் கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்காரு. கமல் ரசிகரா எப்படி எடுத்திருக்காரு? ரஜினி அவர்களை வச்சு அந்த மாஸ் ரஜினி ரசிகர் மாதிரி எடுத்த மாதிரி தான் இருக்குது. கமல் ரசிகர் மாதிரி இல்ல, நல்லா அவருக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்காரு. நாங்கெல்லாம் ஒரு வாரமா படத்தை பார்க்கறதுக்கு நடந்து வரல, உருண்டு அங்க பிரச்சனமா வந்தோம். இனிமேல் சபரிமலைக்கு இருமுடி கட்டுற மாதிரி பாய்ஸ் கார்டனுக்கு தலைவருக்காக தலையில இருமுடி கட்டுவோம். சாமி சிந்தனை தோம்ல, ரஜினி சிந்தனை தோம். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தல. பாய்ஸ் கார்டன் தலைவர் காலம் தான் என் காலுக்கு மெத்த, என் நெஞ்சுக்கு மெத்த. புரியுதுங்களா? பனைமரத்துல நுங்கு, தலைவர் சங்கு, திரையுலகத்தை எவனும் அவர்கிட்ட கேட்காத பங்கு. தலைவா நான் தான் தொட்டின தலைவா. தலைவர் மூக்குல ஒரு மூச்சுக்குது பத்தியா, அதான் ஆவி ஆகி மழை பெஞ்சிருக்குது. அதையே 3000 தடவை பாக்குறாள். நாங்க 9 மாசம் குழந்தையில கோவாக்கு போறல, கூலின்னு தான் பிறந்தோம். அதனால தான் சொன்னேன், கூகுள் கிட்ட மோத, கூலி கிட்ட மோதாதன்னு. லோகேஷ் தீவிர கமலஹாசனுடைய ரசிகர், ஒரு ரஜினி ரசிகர்கள் எல்லாருடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றிருக்காரா? ஒரு ஆசை, ஃபேன் பாய்ஸும் அது எல்லாமே இருக்கா? தலைவா முருகரை சில பேருக்கு பிடிக்கும், இயேசுவை சில பேருக்கு பிடிக்கும், அல்லாஹ் சில பேருக்கு பிடிக்கும். ஆனா யாரா இருந்தாலும் கடவுளை நேர்ல பார்த்தோன்னா ஒட்டுமொத்த கடவுளும் கையெழுத்து கும்பிடுறாங்க பாத்தீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் மேல கடவுள் என் தலைவர் மட்டும்தான், வேற யாரும் அழிக்க முடியாது. இந்த 76 வயசுல 50 ஆண்டு கால திரையுலக பயணத்தை முடிச்சு இன்னும் 16 வயசு ரேட்டிங்ல 300 கோடி ரூபாய் காலில் தூக்கி போட்டு மெருகிறாரா? அது எவனால முடியும் தலைவா? 300 கோடி ரூபாய் தூக்கி போட்டு அடிக்கா வாங்கிக்கன்றாரு. யாரால முடியும்? ஒரு சில பேர் நெகட்டிவிட்டி சொல்றவங்களுக்கு என்ன சொல்றாங்க? வயிற்று நம்மளாம் பின்னாடி ஈக்குவல் நிக்கிறோமே. 77 வயசுல இருந்தாலும் தலையில முடி கூட இல்ல, இவன் அசால்ட்டா 2000 கோடி அடிச்சுன்னு போறான்னு ஒரு ஆவல் தான். தலைவர் பர்ஃபார்ம் 1000 கோடி கன்ஃபார்ம். ஒரு ஆர்டிஸ்ட் கூட தேவையில்லை, சின்ன ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கூட அப்படி நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா. லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே தான் இந்த படம் தான். ஸ்கிரீன் பிளே வந்து கிரிப்பிங்கா இருக்கா, இல்ல எங்கேயாவது லேக் ஆகுதா, ஸ்லோ ஆகா இருக்கா? ஒண்ணுமே இல்லைங்க. த்ரூ அவுட் த படம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ கமர்ஷியல் ஃபிலிம். ஒரு டிப்பு வந்துட்டு அப்படி தூக்கி விடும். ஃப்ரம் த ப்ரீ இன்ட்ரோல் பிளாக் டு செகண்ட் ஹாஃப் அப்படி விசில்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கா அப்படி போயிட்டு இருக்கும். எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா என்ன நடக்குதுன்னு. பட் ப்ரீ இன்ட்ரோல் பிளாக் செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே கோ அலைன் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்திருக்காரு. அதான் லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேனா இந்த படம் தாங்க. ரோலக்ஸுக்கு ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. ரோலக்ஸுக்கு ஈக்குவலா ஒரு 8 minutes கேமியோ இட்ஸ் கிவன் பேன் இந்தியன் லெவல். பெர்ஃபார்மரா செம்மையா பண்ணியிருக்காருங்க. அதாவது அவரோட வேரியேஷன்ஸ், இமோஷனல் சீன்ஸ் அட் அ டைம் வந்து 3 இமோஷன், ஆங்கர், காமெடி எல்லாமே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல வருங்க. ஒரு மேன்ஷன் ஃபைட்ல ஆக்சுவலி திஸ் இஸ் த பெஸ்ட் ஒர்க் ஃபார் லோகேஷ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் பிளே அண்ட் மேக்கிங். அப்படி ஹோல் ஆடியன்ஸ் வந்து அது பக்கா ட்ரிபியூட், எல்லாருமே இமோஷனல் ஆயிட்டாங்க. அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி லாஸ்ட் ஒரு 20 minutes ஹோல் ஃபேன்ஸ் எந்திரிச்சிட்டாங்க. நோ ஒன் வாஸ் ஆன் தியர் சீட். தலைவருக்குன்னு உருவாக்கப்பட்ட படம் மாதிரி இருக்குது. இதுல எந்த மாற்றமும் இல்ல. படம் செம்ம ஹிட்டுங்க, வேற லெவல் படம் இது. அதுதான் சொல்றேன், படம் நல்லா இல்ல சொல்றவங்க வந்து படத்தை வந்து பாருங்க, படத்தை பார்த்துட்டு பதில் பேசுங்க. தேவையில்லாம ஒரு டைரக்டரும் சரி, எவ்வளவு பெரிய டைரக்டரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு பதில் சொல்லணும். சும்மா வந்துட்டு நாங்க தான் நம்பர் 1, நாம தான் நம்பர் 2 அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க. ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தலைவர் மட்டும் தான். ஒன் அண்ட் ஒன்லி நம்பர் 1 தலைவர் மட்டும் தாங்க. படம் சூப்பரா இருக்குண்ணா. என்னதான் இருந்தாலும்
அவர் வயசு அதிகமானாலும் அந்த ஃபைட்டிங் சீனா இருக்குல்ல அது டேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவருக்கு வயசு அதிகமானாலும் என்னதான் ஒரு பொறுமையா இது பண்ணாலும் அந்த ஃபைட்டிங் சீன் மட்டும் மாறல. எப்பவுமே எப்படி அடிப்பாரோ அதோட கொஞ்சம் பிளாஸ்ட் ஆச்சு. சூப்பரா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் ஷோ நான் ஃப்ரீயா பார்த்துருக்கேன். பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருக்க போகுது. மாசுக்கு மாசு, நடிப்புக்கு நடிப்பு, ஸ்டோரிக்கு ஸ்டோரி, லோக்கியோட இன்டெலிஜென்ஸுக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கு படத்துல. கண்டிப்பா பாருங்க. ஏ சர்டிபிகேட் வைலன்ஸ் அதிகமா இருக்கா? ரத்தம் இருக்கு, மொத்த ஸ்கிரீனே ரத்தம் போகுது. ஆனா ரொம்ப ரொம்ப படம் கொஞ்சம் டிராக் ஆனது ஸ்டார்டிங்ல, ஆனா செமையா இருக்கு. கடைசியில லோகேஷ் கலகிட்டாரு. படத்தை பத்தி சொல்லணும்னா, ஏங்க கூலி படத்தை பார்க்க வாங்க, படத்தை செதுக்கி 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 எடுத்திருக்காங்க. பாட்டு, டான்ஸ், ஃபைட் எல்லாமே பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. தலைவர் வர என்ட்ரிலாம் பயங்கரமா இருக்கு. 3 ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனாலுமே ரொம்ப பயங்கரமா. 1 ஸ்டாருக்கு ஸ்கிரீன் தாங்காது, 3 ஸ்டார்னும் போது கேட்கவே வேணாம். ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பிளாக் பஸ்டர் ஹிட் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பாட்டு, ட்ரெய்லர், டீசர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுமே பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. டிக்கெட் விற்கிறதும் சரி. இப்போ அதை விட பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். தேங்க்யூ. தீவிர ரசிகனா பெரிய ஹைப் இருக்கு இல்லையா படத்துக்கு, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்கான். எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணா எதிர்பார்ப்பு வந்து 100 மடங்கு மேல பூர்த்தி பண்ணிருச்சு. அதை கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா 75 வயசுல தலைவர் மாசங்கும் போது, அதாவது பாட்சா, படையப்பா, ஜெயிலர் அந்த லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா இந்த படமும் சேர்ந்திருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குது.